ஒரு ஊர்ல ஸ்வாதி அப்படிங்கிற அத்தை, சுஸ்மிதா அப்படின்ற மருமக வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுஸ்மிதாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட கணவன் வேலைக்காக பட்னம் போய் அங்க வேலை பார்த்து வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரவும் போகவுமா இருந்தாரு. சுஷ்மிதாவோட பொண்ணு ஜலஜா. அவ டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. ஆனா அவ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அவ 1 கிலோமீட்டர் நடந்தே போகணும். அவளை தவிர ஜலஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஒரு நாள் ஜலஜா ஸ்கூலுக்கு நடந்தே போயிட்டு இருந்தப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஜலஜா பக்கத்துல வந்து அவகிட்ட சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை தினமும் அழ வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஜலஜா கோவமா வீட்டுக்கு போய், அம்மா எனக்கு சைக்கிள் வேணுமா? அப்போ சுஸ்மிதா, அட கண்ணு, நம்ம கிட்ட இப்ப அதுக்கு காசு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? நான் இதை கேட்க மாட்டேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லுவீங்க? பாட்டி, நீயாவது எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு பாட்டி. அதுக்கு ஸ்வாதி, அடடா என் தங்க குட்டி, நம்ம இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் பாத்தியா, அதனால ஏற்கனவே நம்ம சொத்தை வித்த காசுல தான் இப்போ உனக்கு ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் காசு வந்துட்டு இருக்குமா. உங்க அப்பா வந்துட்டு தான் போறான், ஆனா அவன் சரியா காசே கொடுக்கறது கிடையாது. நம்ம நிலைமை இப்படிதான் குழந்தை இருக்குது. ஆனாலும் உனக்கு மட்டும் நல்ல ஒரு சைக்கிளா பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜலஜா, சரிங்க பாட்டி, நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நமக்கு காசு வர்றப்ப எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமா வீட்டுக்குள்ள போயிடுறா ஜலஜா. அதுக்கப்புறம் தன்னோட பேத்தியை நினைச்சிட்டே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஸ்வாதி வெளியில போயிடுறாங்க. அப்படி போய் தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை போட்டு ஜலஜாக்காக செகண்ட் ஹேண்ட்ல ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த ஜலஜா ஆனந்தமா தன்னோட பாட்டிய ஆசை மிகுதியில கட்டி அணைச்சிக்கிறா. அதுக்கு மறுநாள் காலையில சீக்கிரமாவே ஜலஜா சைக்கிள்ல தன்னோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ தூரத்துல இருந்து, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கேக்குது. எங்கிருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு சுவாமிஜி நதியில விழுந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. அப்போ ஜலஜா சுத்திலும் முத்திலும் பார்த்து அவரை காப்பாத்துறதுக்கு எதுவுமே கிடைக்காததால தன்னோட சைக்கிள்ல அந்த சுவாமிஜியை நோக்கி அவர் கை கெட்டுற மாதிரி கொடுக்குறா. அப்போ அந்த சுவாமிஜி அந்த சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. ஆனா ஜலஜாவோட சைக்கிள் பழைய சைக்கிளுங்கிறதுனால அதுல ஒரு சைடு உடைஞ்சு போயிடுது. அப்ப பார்த்து சுவாமிஜி, ரொம்ப நன்றி குழந்தை, என்ன நீ காப்பாத்திட்ட. உங்களை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணி இங்க பாருங்க என் சைக்கிள் உடைஞ்சு போச்சு. இன்னொன்னு வாங்குறதுக்கு எங்க கிட்ட காசே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே சைக்கிளையே பார்த்துட்டு நிக்கிறா. அப்போ அந்த சுவாமிஜி, அட அப்படியாம்மா குழந்தை, அப்போ அந்த சைக்கிளை நான் சரி பண்ணி அதுக்கு நான் ரெக்க எல்லாம் வச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்றாரு. அவரோட கைய காத்துல ஆட்டிட்டு ஏதோ ஒரு சில மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாரு. சுவாமிஜி இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ஜலஜா வாய பொழந்துட்டு சுவாமிஜி என்ன பண்றாரோ அதையே பார்த்துட்டு நிக்கிறா. அப்படி பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தப்போ ஜலஜாக்கு பின்னாடி இருந்த சைக்கிள்ல எதிர்பாராம ரெக்கைகள் முளைச்சிடுது. அது பார்த்த ஜலஜா ஆனந்தத்துல மேலையும் கீழையும் குதிக்கிறா. அப்போ அந்த சுவாமிஜி, இதோ பாருமா குழந்தை, நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம்
நல்லது நினைக்கிறியோ அது வரைக்கும் இந்த சைக்கிள் உன்கிட்டயே இருக்கும். நீ உன் மனசை என்னைக்காவது மாத்திக்கிட்ட அப்படின்னா அப்போ இதுக்கு இருக்கிற ரெக்கைகள் போயிடும். ஞாபகத்துல வச்சுக்கோ. அதை கேட்ட ஜலஜா, சரிங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசிர்வாதங்கள் வாங்கிட்டு அங்கிருந்து எகிரிட்டு பறந்துட்டு ஸ்கூலுக்கு போறா. அப்படி ஜலஜா காத்துல பறந்துட்டு போறத பார்த்த அவளோட நண்பர்கள், அப்பாடி, ஜலஜா சைக்கிளை பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. எனக்கும் அந்த மாதிரி சைக்கிள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தினமும் ஜலஜா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வீட்டில் இருந்தவங்க கூட சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கா.